இந்த கிளச்சு பிரேக் ஆக்சிடென்ட் எதுன்னு தெரியுமா? அதான் சொல்லுங்கண்ணா. எதுவுமே தெரியாது. நான் சாவி உங்கள் கையில் தானே கொடுத்தேன். ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ண சாவி கையில் தான் கொடுத்தேன். ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீங்கள் சாவி சொருகுனது ஓகே தான், தப்பு இல்லை. அது ஒன்றும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டே கிளாஸ் இங்கேயே ஒரு 15 மினிட்ஸ் போயிருந்தோம். இப்போ கொஞ்சம் தான் வந்துருங்க. சரிங்களா? இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா, சாவி கையில் கொடுத்தேன்ல, கொடுத்து நீங்கள் சாவி சொருகுனீங்க பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் வீட்டிலேருந்து வண்டிக்குள்ளே வந்துட்டாலே மெயினாக சாவி எங்கே இருக்கோ கம்பல்சரி அந்த இடத்துல சொருகிடணும். அதை மட்டும் பார்க்குறது. கம்பல்சரி சாவி இன் பண்ணிக்கணும். இன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ரொசீஜரில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே கிளச் எது பிரேக் எது ஆக்சிடென்ட் எதுன்னு கேட்டீங்க. கரெக்டாக உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கால் இருக்குல்ல, அந்த காலில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆக்சிலேட்டர். லைட்டாக பெருவரல் டச் பண்ண மாதிரிலாம் லைட்டாக பெருவரல் டச் பண்ணணும். அதை அப்படி தான் யூஸ் பண்ணணும். பெருவரல் தான் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். பட் அதே காலத்துக்கு பக்கத்தில் சென்டரில் இருக்கும் பாருங்கள், அதை மீதிங்க சேம் அதையும் பெருவரல் யூஸ் பண்ணுங்கள். அது பிரேக்கு. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு. இந்த கால் கடைசியில் ஒன்று இருப்பாங்க கிளச்சு மீதிங்க ஃபுல்லாக நறுக்குன்னு உள்ளே எறியணும். இல்லை இடிக்குதா? இடிக்குது. அதனால் இன்னும் எடுத்து மறுபடியும் மிதிங்க. இதை வந்து மொத்த காலில் யூஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் பெருவரலில் யூஸ் பண்ணணும். கிளச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எல்லா காலையும் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் மெயினில் வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் பெருவரல் லைட்டாக டச் பண்ணி தான் எடுக்கணும். கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மிதிக்கணும். மொத்த காலை யூஸ் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு கிளச்சுக்கும் வேலை இல்லை, பிரேக்குக்கும் வேலை இல்லை, ஆக்சிலேட்டருக்கு மட்டும் வேலை. நான் சொல்லும்போது லைட்டாக டச் பண்ணுங்கள், எடுங்கன்னா எடுத்துருங்க. ஃபுல்லாக மெயினில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு பிரேக்குக்கும் வேலை இல்லை, கிளச்சுக்கும் வேலை இல்லை, ஆக்சிலேட்டருக்கு மட்டும் வேலை. ஆக்சிலேட்டர் மட்டும் நான் சொல்லும்போது லைட்டாக நீங்கள் டச் பண்ணுங்கள், எடுங்கன்னா எடுக்கணும். சரிங்களா? ஆக்சிலேட்டரையும் நம்ம பெருவரலாம் யூஸ் பண்ணணும், பிரேக்கையும் பெருவரலாம் யூஸ் பண்ணணும். கிளச்சை மட்டும் நம்ம மொத்த காலில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? கிளச்சை ஒன்று ஃபுல்லாக பிடிங்களேன். சரிங்களா? கிளச்சை மிதிக்கும்போது இப்படி மெதுவாக இப்படி மிதிச்சிங்களே, அந்த சீன்லாம் கிடையாது. கிளச்சை கால் எடுத்துருங்க. நறுக்கு மிதிங்க. ஒரு மிதி உள்ளே இடிக்கணும். கிளச்சை பிடிக்கும்போது இப்படி நறுக்குன்னு தான் மிதிக்கணும். எடுக்கும்போது 1 2 3 3 ஸ்டெப்பாக அப்படியே 100 கால் எடுங்க. ரிலீஸ் பண்ணுவோம். இப்படி ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீரில் மட்டும் அப்படி ரிலீஸ் பண்ணணும். இது எப்போ ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி கிளச்சு கிடையாது. நான் சொல்ல போகிறீங்களா, கிளச்சை மிதிக்கும்போது மட்டும் நறுக்குன்னு மிதிக்கணும். எடுக்கும்போது மெயில்டாக 1 2 3 3 ஸ்டெப்பாக வெளியே ரிலீஸ் பண்ணணும். அது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆக்சிலேட்டரில் பெருவரல் மட்டும் தான் டச் பண்ணணும். சரிங்களா? நான் சொல்லும்போது டச் பண்ணுங்கள், எடுக்கும்போது எடுத்துக்கணும். பிரேக்லேயும் பெருவரல் தான் யூஸ் பண்ணணும். பட் இன்றைக்கி உங்களுக்கு பிரேக் இல்லை. சரிங்களா? ஆக்சிலேட்டர் எது, பிரேக் எது, கிளச் எது, மூணுமே தெரிஞ்சு தான். பட் அந்த செருப்பு மட்டும் கழட்டி விட்டுருங்க. மறுபடியும் நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு செருப்பு போட்டு விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஆக்சிலேட்டர் பெருவரல் யூஸ் பண்ணுங்க. இப்போ புஷ் பண்ணுறீங்களா இருக்கா? புஷ் பண்ணுற ஃபீல் உங்கள் காலுக்கு தெரியுதா? தெரியுது. செருப்பு போட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த காலில் தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக அப்படியே பண்ணுற மாதிரி. இப்போ செருப்புலாம் போடும்போது உங்களுக்கு அந்த பெருவரல் அந்த ஃபீல் தெரியுதா? அதே பெருவரலில் தூக்கி நீங்கள் பிரேக்கில் வச்சு பாருங்க. தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியணும். அந்த ஃபீல் நீங்கள் உணரணும்னா ஒரு 2 3 நாளைக்கு நீங்கள் செப்பல் போடாமல் தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம ஓட்டி பழகிட்டோம், நான் செருப்பு போட்டு தான் ஓட்டணும்னா அப்படின்னு 4 நாள் கழிச்சு நம்ம செருப்பு போட்டு ஓட்டிக்கல, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் ஆக்சிலேட்டர் இப்படி தான் இருக்கும், பிரேக் இப்படி தான் இருக்கும், அந்த ஃபீல் தெரியணும்னா நீங்கள் வெறுங்காலில் தொட்டால் மட்டும்தான் அந்த ஃபீலை உணர முடியும். நம்ம வண்டி ஓட்டணும்னா நம்ம வண்டி கூட ஃபீல் பண்ணி நம்ம மிங்கில் ஆனால் மட்டும்தான் ஓட்ட முடியும். சரிங்களா? ஒரு 2 நாளைக்கு நிறைய பேசுவேன், ஏன்டா இவ்வளோ பேசுன்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஆக்சிலேட்டரில் பெருவரல், பிரேக்கில் பெருவரல், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஓகே. சரிங்களா? ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் 3 தெரியுமா? கிளியர். அடுத்து நீங்கள் சாவி சொருங்கினீங்களே, சாவி சொருங்கி மறுபடியும் ஒரு ஸ்டெப் திருப்புங்களேன். திருப்பி அந்த ஸ்டெப் திருப்பி ஸ்டார்ட் பண்ண மாதிரி நீங்கள் டிஸ்பிளே லைட் எரியுதா? சாவி சொருங்கினது ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா, டிஸ்பிளே லைட் எரியுது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்பு தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது. மெயினில் வச்சுக்கிங்க. ஏன் திருப்ப சொன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே மாதிரி ஸ்டெப்பு அந்த சைடு இருக்கான்னு பாருங்கள், அது மேலே தள்ளுங்க. இதுங்க சொல்லுங்க, இப்படி தள்ளுங்க. என்ன சிம்பிள் காட்டுங்க வண்டி மீட்டரில்? இண்டிகேட்டர் லெஃப்ட் காட்டுதா ரைட் காட்டுதுங்களா? லெஃப்ட்டு கரெக்டாக. மேலே தள்ளலாம் லெஃப்ட் இண்டிகேட்டர். ஒரு நிமிஷம் லைட்டாக கீழே இருக்குங்க. ஆஃப் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் இன்னொரு கை கீழே இருக்குங்க. இப்போ எந்த சைடு இருக்குதுங்க? அதான் இண்டிகேட்டர் போகுது உங்களுக்கு. நீங்கள் ஆக்சிலேட்டருக்கு இண்டிகேட்டருக்கு வேலை இருக்குது. மேலே தள்ளினீங்கன்னா லெஃப்ட்டு, கீழே இருக்குனீங்கன்னா ரைட்டு. நான் சொல்ல புரிஞ்சுதா? அதான் இண்டிகேட்டர் சுவிட்சு.
இல்லை ஆஃப் பண்ணுங்க, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். ரைட்டு போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். ரைட்டு ஆஃப் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். ரைட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதை மறந்துடாதீங்க. லெஃப்ட் ரைட் இதுதான் இண்டிகேட்டர் சுவிட்ச். சரிங்களா? அடுத்தது இப்போ நான் ஆஃப் பண்ணல, இந்த ரொட்டேட் பண்ணுறது அது ஒரு செகண்ட் திருப்புங்களேன். ஒரு ஸ்டெப் கொண்டு திருப்புங்க. ஒரு ஸ்டெப் திருப்பினீங்கன்னா பேக்கில் 2 ரெட் லைட் எரியும், ஃப்ரண்ட்டில் 2 குட்டி லைட் எரியும். நீங்கள் நைட் நேரத்தில் அந்த டீ கடைக்கிட்ட வண்டி ஏதோ மரத்தடியெல்லாம் நிறுத்தும் போது பார்க்கிங் லைட்னு ஒன்று போடுவாங்க. காரில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? டீ கடைக்கில் நிற்கும் போது காரில் சம்மந்தமான லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், ஆளே இருக்க மாட்டாங்க, லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அது மாதிரி அது பார்க்கிங் லைட் சுவிட்ச். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டேவே இது பூரா சொன்னா தான் உங்கள் மெயினில் நிற்கும். அது எதையுமே மறந்துடாதீங்க. ஓகேண்ணா. சரிங்களா? அது எதையுமே நான் சொல்லிக் கொடுக்குற எதையுமே மறந்துடாதீங்க. மறுபடியும் நாளைக்கு மட்டும் இதை ரீவைண்ட் பண்ணுவேன். நாளைக்கு இதை ரீவைண்ட் பண்ணுவேன். அதனால் எதுவும் மறந்துடாதீங்க. அது பார்க்கிங் லைட்டு. பார்க்கிங் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். இப்போ நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஹெட்லைட் போட்டால் அதை போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயும் வண்டியை மரத்து ஓரத்துலேயே ஏதோ ஓரத்தில் நிறுத்துறீங்கன்னா நீங்கள் அதை போட்டு தான் ஆகணும். நான் நைட் நேரத்தில் நீங்கள் போகிறீங்க, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வண்டி பஞ்சரே ஆகுது, இல்லை வண்டி ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகுது, ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் மரத்துலேயே நிறுத்துனீங்கன்னா அந்த லைட்டை போட்டு நிறுத்துனீங்கன்னா பின்னால் வர வண்டி இங்கே ஏதோ காரணத்துக்கு நிற்கிதுன்னு சொல்லி அதை புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. அது பார்க்கிங் லைட்டு. அதே லைட்டை இன்னொரு திருப்பணும். இப்போ வந்து ஹெட்லைட் தெரியும் முன்னால். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்க்கிங் லைட்டு, 2வது லைட்டு வந்து ஹெட்லைட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட் 2மே எரியும். சரிங்களா? அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்சும், அதுதான் பார்க்கிங் லைட் சுவிட்சு, அதுதான் ஹெட்லைட் சுவிட்ச். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இப்போ அதே சுவிட்சை இப்படி உங்களை பார்த்த மாதிரி இப்படி மேலே தூக்குங்க, லைட்டாக ஒரு நோட் உங்களை பார்த்த மாதிரி இப்படி. ஆமாம், தூக்குங்க. டிஸ்பிளே ஏதாவது எக்ஸ்ட்ரா லைட் எரியுதா? ஆமாண்ணா. அது பாஸ் லைட்டு. பாஸ் லைட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வண்டி முன்னால் போயிட்டுருக்கு, ஆப்போசிட்டில் வண்டி ஒன்று வருது, நம்ம இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணுறோம், நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறக்காக அந்த டிம் லைட் பாஸ் லைட் பண்ணுவாங்கள்ல, அது ஹெட்லைட் சுவிட்ச் எல்லாம் வேண்டியதில்லை. அதை மொத்தமாக மேலே தூக்கினாலே பாஸ் லைட் இருந்துக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? அசலாக புரிஞ்சுதுங்க. அதுதான் பாஸ் லைட்டு. கம்ப்ளீட்டாக மொத்தமாக மேலே தூக்குனீங்கன்னா பாஸ் லைட் எரியும், சும்மா நார்மலாக விட்டிங்கன்னா ஹெட்லைட் எரியும். அதே சுவிட்சு மறுபடி கீழே இறக்குங்க, இப்போ எரியுது, அதே லைட் எரியுது. அதே லைட்டு. அதாவது பாஸ் லைட்டுக்கு வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணுன்றது கிடையாது, சும்மா நார்மலாக தூக்கினாலே அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம பகல்லையே அந்த லைட் சும்மா நார்மலாக தூக்கினாலும் அந்த லைட் எரியும். இப்போ வந்து ஹை பீம், டூவில் எல்லாம் ஹை பீம் லோ பீம் மாற்றி மாற்றி அடிப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அது. இப்போ மேலே தூக்குங்களேன், இது லோ பீமு, கீழே இருக்கும் ஹை பீம், கீழே மேலே தூக்கும், கீழே இருக்குங்க, மேலே தூக்குங்க. சுவிட்சை யூஸ் பண்ணுற விதம் முடிஞ்சுதா? நமக்கு இண்டிகேட்டர் போடணும்னா இப்படி மேலே தூக்குனா லெஃப்ட் இண்டிகேட்டர், இப்படி கீழே இருக்குன்னா ரைட் இண்டிகேட்டர். அதே ஹெட்லைட் லோ பீம் ஹை பீம் பண்ணோம்னா இப்படி. சரிங்களா? நான் சொல்ல புரிஞ்சுக்கல. இதெல்லாம் மறக்காதீங்க. மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு மட்டும் இது ரீவைண்ட் பண்ணுறேன், இந்த விஷயம் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வண்டி சாவியை போட்டோம், இண்டிகேட்டர் மேலே லெஃப்ட் இண்டிகேட்டர் மேலே போட்டோம், ரைட் இண்டிகேட்டர் கீழே போட்டோம், மறுபடியும் பார்க்கிங் லைட் ஆன் பண்ணிட்டோம், 3வது ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டோம், 4வது லோ பீம் ஹை பீம், ஃபைனில் பாஸ் லைட். சரிங்களா? அது பூரா ஆஃப் பண்ணிடுங்க. லைட் பூரா. ஆமாம், ஆஃப் ஆகிடுச்சு. இதே சிம்பிள் போட்டு பாருங்கள். ஆஃபு, பார்க்கிங்கு, ஹெட்லைட்டு. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஆஃபு, பார்க்கிங், ஹெட்லைட்டு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வைபர், கண்ணாடி க்ளீன் பண்ணுறது. சரிங்களா? இதுலேயும் 3 ஸ்டெப்பு தான், ஹை, லோ, மீடியம். சரிங்களா? இந்த ஒரு ஸ்டெப் இருந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேலை செய்யும், 2வது ஸ்டெப் இருந்தீங்கன்னா 2 தடவை வேலை செய்யும், 3வது இருக்குன்னா கண்டினியூஸாக வேலை செய்யும். சரிங்களா? இது வந்து அந்த மழை காலத்தில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி. கான்செப்ட் புரிஞ்சுதா? உங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு கிளியரு, சாவி இன் பண்ணிட்டீங்க, ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர், பார்க்கிங்கு, வைபரு கிளியர். அடுத்து ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கை அங்கே ஒரு கை வைங்களேன், ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டேரிங் போட்டு இந்த கை இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே தான் வரணும், இந்த கையை சுற்றி வரக்கூடாது. ஒரு 2-3 நாளைக்கு இங்கே இந்த கை இப்படி கொண்டு போகிறீங்களா, கொண்டு போயிட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்துடணும். வண்டி திருப்பும்போது மறுபடியும் இங்கே கொண்டு போயிட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஒரு 2-3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் உங்கள் கை எப்படி கம்ஃபோர்ட்டாக அப்படி நீங்கள் ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. 2-3 நாளைக்கு மட்டும் நீங்கள் ஓட்டி பழகிற வரைக்கும் கை இங்கே கொண்டு போயிட்டு ரிட்டன் இங்கே கொண்டு வந்துடணும், வண்டி கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வந்துடணும். சரிங்களா? அதுபோக ஹாரன் இங்கே பெருவில் சம்திங் வர அமைச்சு அடிக்குதா, மறுபடியும் இந்த கையில் அமைச்சுங்க, ஃபோர்ஸ் கொடுங்க, அடிக்கும். சேம் இங்கே அமைச்சு. ஹாரனை பொறுத்த வரைக்கும் பெருவரில் தான் யூஸ் பண்ணணும். இந்த கையை தூக்கி மொத்தமாக வச்சு அமுட்டக்கூடாது. சரிங்களா? இந்த கையை தூக்கி மொத்தமாக வச்சு புஷ் பண்ணக்கூடாது, பெருவரலையே டச் பண்ணிக்கணும். ஹாரன் வேலை செய்யும்.
சரிங்களா? எக்காரணம் கொண்டு இந்த கையை மட்டும் மொத்தமாக ஸ்டியரிங்கில் வச்சு ஒரு புஷ் பண்ணுறது செய்யாதீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ஓட்டி பழகிட்டு எனக்கு கிளியர்னா என்னால் இப்படி அடித்தாலும் என்னால் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கும்போது உங்கள் கையை மாற்றி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நீங்கள் பெருவரிலே ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸ்டியரிங்கை பொறுத்து இந்த கை இங்கே போயிட்டால் மறுபடியும் ரிட்டன் நீங்கள் வந்துடணும், அந்த கை இங்கே வந்துட்டு ரிட்டன் அங்கே போயிடணும். இது கொஞ்சம் 2 நாளைக்கு விட்டு விட்டு எடுக்கணும். இப்போ நீங்கள் வண்டி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படிங்கிறது, சரிங்களா? ஆனால் இல்லை, அது ஒரு கை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கை இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இப்படி திருப்பும்போது கை எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அதனால் எங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடாதுங்கிறங்காட்டி 2-3 நாளைக்கு இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா நம்ம ஸ்டியரிங் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறத மெயின் செட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ வண்டி இப்படி தான் ஓட்டணுங்கிற மெயின் செட்டுக்கு நம்ம போயிடலாம். அதனால் வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து கீரு. இந்த ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர் அந்த மாதிரி வச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை வச்சுக்கோங்களா, வச்சுக்கிங்களா? கை வச்சுக்கணும். லிவர் இப்படி இருக்கா, லைட்டாக மேலே தள்ளி பாருங்கள், மேலே போகல. லைட்டாக ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, ஒரு நூல் வந்துருச்சுங்களா? இப்போ என் காலுக்கிட்ட தள்ளுங்க, தள்ள முடியுதா? அப்படியே உங்கள் காலுக்கிட்ட இல்லைங்க, தள்ள முடியுதா? இது பேர் நியூட்ரு. மெயினில் வச்சுக்கங்க. என் கால்கிட்ட தள்ளுங்க, மறுபடியும் உங்கள் கால்கிட்ட இல்லைங்க, சரிங்களா? இது பேர் நியூட்ரு. அப்படியே விடுங்க. அதாவது இப்படி நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்களா, அந்த ஃபோர்ஸ் வேணாம். இப்போ வருதா? நான் சொல்ல புரியுதா? நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி நீங்கள் அந்த ஃபோர்ஸில் டிலேட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மோட்டாரில் ஏறிட்டோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸாக மெயிலில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ கார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கார் வந்து வேறு மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும், அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது. சொல்ல புரிஞ்சுங்களா? எதுலேயுமே ஃபோர்ஸ் கொடுக்காது. நம்ம கிளச்சை மிதிக்கிறதுல மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கணும். டக்குன்னு மிதிக்கணும், ரிலீஸ் பண்ணும்போது மெயிலில் ரிலீஸ் பண்ணணும். மீது எதுலேயுமே நமக்கு ஃபோர்ஸ் வேண்டியதில்லை. எக்ஸிலேட்டரி மெயிலில் தொடணும், எடுக்கணும், சரிங்களா? வருதா? அதாவது இப்போ மேலே இருந்துச்சு, நீங்கள் மேலே தள்ளி பார்த்தீங்க, மேலே போகலை, கிளியரா? லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தீங்க, நியூட்ரல் ஆகிடுச்சு, கரெக்டாக? இந்த வண்டியும் இல்லை, 100% வண்டியில் இப்படி தான் இருக்கும். மேலே ஏறி வண்டியில் ஏறி உட்காந்துனா லைட்டாக இப்படி கீழே மேலே தள்ளி பாருங்கள், மேலே போகலைன்னா ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, நியூட்ரல் ஆகிக்கும். அதே மாதிரி லிவர் கீழே இருந்ததுன்னா பின்னால் இழுத்து பாருங்களேன், வரல. லைட்டாக ஒரு நூல் மேலே இல்லைங்க, ஒரு நூல் லைட்டாக நியூட்ரல் ஆகிடுச்சா? அதாவது இப்படி மேலே இருக்கும்போது இப்படி சைட்லேயும் வராது, இப்போ சைடில் வரல, தெரியுதா? மேலேயும் போகலை, ஒரு நூல் பின்னால் இழுத்தோம், சைடில் வருது, சரிங்களா? அதே மாதிரி கீழே இருக்கும்போது பின்னால் இழுத்தோம், பின்னால் வரல, சைடும் ஆடலை, லைட்டாக ஒரு நூல் மேலே தள்ளணும், நியூட்ரல் ஆகிடுச்சு, கிளியரா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது லிவரை பொறுத்த வரைக்கும் இப்படி மேலே இருக்குன்னா மேலே தள்ள முடியாது, புஷ் பண்ண முடியாது, லைட்டாக ஒரு நூல் பின்னால், சரிங்களா? அதே மாதிரி இப்படி கீழே இருக்குன்னா நம்மளால் பின்னால் இழுக்க முடியாது, லைட்டாக ஒரு நூல் மேலே. இந்த ஒரு நூல் தான், அந்த ஒரு நூல்லேயே ஸ்டெப்பு தெரிஞ்சிடும். உங்கள் கை ஃபீல் ஆகுதான்? சரிங்களா? இது ஏன் மேலே கீழேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கீரு, 3வது கீரு, 5வது கீரு இது பூராமே மேலே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கீரு, 3வது கீரு, 5வது கீரு இது பூராமே மேலே தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு நூல் பின்னால் இருக்கிறோம். அதே மாதிரி 2வது கீரு, 4வது கீரு, ரிவர்ஸ் கீரு இது பூராமே கீழே தான் இருக்கும். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? அதனால் லைட்டாக ஒரு நூல் மேலேங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு கீரு, 3வது கீரு, 5வது கீரு இது பூரா மேலே இருக்கிறங்காட்டி நம்ம ஒரு நூல் இப்படி மேலே தள்ளுறோம், மேலே ஏறல, அதனால் ஒரு நூல் லைட்டாக பின்னால் இருக்கும், நியூட்ரல் கீரு. 2வது கீரு, 4வது கீரு, 5வது கீரு ரிவர்ஸ் கீர் இது எல்லாமே கீழே இருக்கும். அதனால் ஒரு நூல் லைட்டாக மேலே தள்ளுறோம், நியூட்ரல் ஆகிடுச்சு, கிளியரா? இப்போ நியூட்ரல் இருக்கா? இப்போ நியூட்ரல் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, தெரியுதா? லைட்டாக மேலே தள்ளுங்க, ரைட் ஓகே, கீரில் இருக்குது. நியூட்ரல் பண்ணுங்க லைட்டாக, மறுபடியும் எப்படி கீழே இல்லைங்க, லைட்டாக மேலே நியூட்ரல் பண்ணுங்கள், நியூட்ரல் ஆகிடுச்சு, கிளியர், சரிங்களா? நியூட்ரானது இப்படி மேலே தானே செக் பண்ணக்கூடாது. இப்படி நியூட்ரு வந்தோடனே என் காலுக்கிட்டையும் உங்கள் காலுக்கிட்ட இழுத்து பார்த்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் எத்தனை தடவை நியூட்ரு செக் பண்ணாலுமே என்னுடைய காலுக்கிட்டையும் உங்களுடைய காலுக்கிட்டையும் இப்படி இழுத்து தான் நியூட்ரு ஆகிடுச்சாங்க செக் பண்ணிக்கணும், ஓகே? இப்போ என்னுடைய கால்கிட்ட தள்ளி இப்படி மேலே தள்ளிங்கன்னா ஃபஸ்ட்டு கியர், புரியுதா? லைட்டாக அப்படி ஒரு நூல் பின்னாலுங்க நியூட்ரு ஆகிக்கும். அதை ஃபீல் பண்ணுங்கள். நான் சொல்கிறத மட்டும் இல்லாமல் உங்கள் கை அதை ஃபீல் பண்ணுதில்ல, அதையும் ஃபீல் பண்ணுங்கள். இப்படி என் கால்கிட்ட தள்ளி மேலே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கியர், கரெக்டாக? விழுதுதா? இந்த விழுது ஃபீல் பண்ணுறீங்களா? லைட்டாக மறுபடியும் ஒரு நூல் ரிவர்ஸ் எடுத்தோம், நியூட்ரு ஆகிடுச்சு, கரெக்டாக? என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளணும், ஃபஸ்ட்டு கீர் விழுந்துருச்சு,
சரிங்களா? லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தோம், நியூட்ரு ஆகிடுச்சு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி மேலே ஓட்டோம், ஃபஸ்ட்டு கீரு. லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தோம், நியூட்ரு ஆகிடுச்சு. கிளியரா? இதுதான் ஃபஸ்ட்டு கீர். எப்படி விழுது புரியுதுல்ல? கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளோம், ஃபஸ்ட்டு கீரு. மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் இழுத்தோம், நியூட்ரு ஆகிடுச்சு. கிளியர். ஃபஸ்ட்டு நியூட்ரு. சரிங்களா? மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் இழுத்தோம், செகண்ட் கீர். கணக்கு புரியுதுதா? நான் சொல்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கீரை உங்கள் கால்கிட்ட தள்ளி மேலே ஃபஸ்ட்டு கீரு. ஆமாம். ரெண்டாவது அந்த சைடு தள்ளி கீழே இருக்கும். ஆமாம். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நியூட்ரு வந்தே ஆகணும். நியூட்ரு வராமல் கீர் போடக்கூடாது. எல்லா எந்த கீர் போட்டாலும் நியூட்ரு ஃபஸ்ட் கீர் வந்துட்டோம், மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இழுத்து நியூட்ரு வந்துட்டோம். சரிங்களா? மறுபடியும் கால்கிட்ட தள்ளி செகண்ட் கீர் போட்டோம். மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் தள்ளி நியூட்ரு வந்துட்டோம். மெயினில் வச்சுக்கோங்க. என் கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட் கீர் போட்டோம், மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்து நியூட்ருக்கு வந்துட்டோம். நியூட்ருக்கு வந்துட்டு மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி ரெண்டாவது கீர் போட்டோம். கரெக்டாக? மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூட்ருக்கு வந்துட்டோம், மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி செகண்ட் கீர் போட்டோம். கிளியருங்களா? இப்போ மறுபடியும் நியூட்ரு வந்துட்டோம். கரெக்டாக? செகண்டில் இருக்கும், லைட்டாக ஒரு நூல் தவிர நியூட்ருக்கு வந்துட்டோம். கரெக்டாக? நியூட்ரு பொசிஷனில் தான் இருக்குது மூணாவது கீர். நியூட்ரு நேராக தள்ளனா மூணாவது கீர். கிளியரா? ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, நாலாவது கீர். அது ஸ்ட்ரைட்டாக புரியுதா? ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்ரு, தேர்டு கீரு நியூட்ரு, ஃபோர்த்து கீரு நியூட்ரு, ஃபிஃப்த்து கீர். புரியுதா? நியூட்ரு பண்ணுங்க. ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்க, செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்க. அதாவது இந்த ஃபோர்ஸ் அது வேணாம், சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் வேணாம். ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கீரில் இருக்கா இல்லைன்னா தெரியாது. ஃபஸ்ட்டு அதுவே வருதா தெரியுதா? லிவரே சென்டருக்கு வரும் பாருங்க, வருதா? ஃபஸ்ட்டு கீழுக்கும் நியூட்ரு போகணும், லிவரே சென்டருக்கு வருது. சரிங்களா? செகண்ட் கீர் லிவரே சென்டருக்கு வருது, தேர்ட் கீர் லிவரே சென்டருக்கு வருது, ஃபோர்த் கீர் லிவரே சென்டருக்கு வருது. அழகாக விழுந்துச்சா? நான் இவ்வளோ நிதானமாக போட்டேன்ல, இந்த நிதானத்துக்குள்ள நீங்கள் வாங்க, ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே? நியூட்ரு பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் கீர் போடுங்க, செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர்த் கீர், நியூட்ரு, ஃபிஃப்த் கீர், நியூட்ரு, ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரு வாங்க, செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரு வாங்க, தேர்ட் கீர் போடுங்க, நியூட்ரு வாங்க, ஃபோர்த் கீர் போடுங்க, நியூட்ரு வாங்க, ஃபிஃப்த் கீர் போடுங்க. அதாவது ஃபிஃப்த் கீர் சொல்லுங்க. இங்கே இடிக்கிறது தெரியணும், உங்கள் கால்கிட்ட இடிக்கணும். அது இடிக்காமல் நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா 3க்கும் 5க்கும் இடையில போய் விழுகும். சொல்கிறது புரியுதா? இப்படி எப்படி என் கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்களோ அதே மாதிரி உங்கள் கால்கிட்ட இழுத்து தான் 5வது கீர் போடணும். விழுந்துருச்சா? நீங்கள் இது இப்படி இழுக்காமல் இப்படி சைடில் தள்ளினீங்கன்னா அந்த 3க்கும் இடையில போகும்போது கீர் போகாது. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு என் கால்கிட்ட இப்படி கம்ப்ளீட்டாக தள்ளி ஃபஸ்ட்டு, மறுபடியும் நியூட்ரு வந்துடுறோம், மறுபடியும் என் கால்கிட்ட ஃபுல்லாக தள்ளி செகண்டு, மறுபடியும் நியூட்ரு வந்துடுறோம், இப்படி மேலே தள்ளலாம் தேர்டு, மறுபடியும் நியூட்ரு வந்துடுறோம், கீழே இருக்கலாம் ஃபோர்த்து, மறுபடியும் நியூட்ரு வந்துடுறோம், மறுபடியும் உங்கள் கால்கிட்ட கம்ப்ளீட்டாக இழுத்து மேலே தள்ளலாம் 5வது கீர். ஓகே? கான்செப்ட் புரிஞ்சுதா? கீர் ஓகே தானே? அப்படியே நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படியே நியூட்ரு பண்ணிட்டோம். சரிங்களா? அப்படியே மொத்தமாக உங்கள் கால்கிட்ட இழுத்து பின்னால் இழுத்து ரிவர்ஸ். புரிஞ்சுங்களா? மெயினில் வச்சுருக்கீங்க, மொத்தமாக உங்கள் கால்கிட்ட இழுத்து பின்னால் இழுத்து ரிவர்ஸ். ஓகே? நியூட்ரு பண்ணிக்கலாம். சரிங்களா? நியூட்ரு கிளியராக. அடுத்து ஹேண்ட் பிரேக்கு. ஹேண்ட் பிரேக் இந்த வண்டியில் இப்படி வரும். மேக்ஸிமம் 190% வண்டியில் இங்கே தான் வரும், லிவர் இங்கே தான் வரும். இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக விட்டாங்க. சரிங்களா? லிவர் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த வண்டி இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே இறக்கிக்கலாம். இழுக்கும்போது இப்படி நார்மலாக இழுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ ஹேண்ட் பிரேக். ஹேண்ட் பிரேக் இப்படி இழுத்துருந்தா ஹேண்ட் பிரேக் போட்டுன்னு அர்த்தம். இப்படி கீழே போய்ட்டு ஹேண்ட் பிரேக் போடலாம்.
ஓகேண்ணா. சரிங்களா? ஹேண்ட் பிரேக் போட்டு சீட் பெல்ட் போட்டிங்களா உங்களுக்கு இன்றைக்கி ஆக்சிலேட்டருக்கும் ஸ்டியரிங்கு இண்டிகேட்டர் ஹார்ன் தான் வேலை. சரிங்களா? வேறு எதுக்கு வேலை இல்லை. இப்போ வண்டி நியூட்ரு மட்டும் செக் பண்ணிங்க. நியூட்ரு தான் இருக்குது. ரைட். சாவி ஆன் பண்ணிங்களா? ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸ்டார்ட் பண்ணிங்களா? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. உங்களுக்கு இன்றைக்கி கீருக்கும் வேலை இல்லை. கீர் நானே போட்டுக்கணும். வண்டி என்ன மீறி எங்கேயும் போய் இடிக்காது. நான் சொல்கிறது புரியுதா? வண்டி வந்து என்ன மீறி போய் எந்த சைடு லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த சைடுமே போய் இடிக்காது. வண்டி அங்கே இடிச்சிருமோ இங்கே இடிச்சிருமோ அவங்க இடிச்சிருமோ அதெல்லாம் எதுவும் யோசிக்காது. சரிங்களா? நீங்கள் என்ன திரும்பி பார்க்க வேணாம். அவங்க மெயின் பூரா முன்னால் ரோட்டை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன திரும்பி பார்க்க வேணாம். சரிங்களா? மெயின் பூரா முன்னால் ரோடு பேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நான் பேசுகிறேன் மெயின்ல நீங்கள் என்ன திரும்பி பார்த்து பேச வேணாம். சரிங்களா? கால் எடுத்துக்கங்க. அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்கணும். இல்லை போகலாம். லைட்டாக கொடுங்க. போகலாம். கால் எடுத்துக்கங்க. வண்டி லெஃப்ட் வருது பார்த்தீங்களா? லெஃப்ட் வரக்கூடாது. நம்ம ரோடு வந்து இந்த ரைட்னா இந்த ரைட்டு தான். இந்த பேரிகார்டை ஒட்டி போய் இந்த டிவைடை ஒட்டி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? போகலாம். பேக் சைடு நீங்கள் பெருவரில் வச்சுக்கிறது கரெக்டு தான். அதே மாதிரியே வச்சுக்கோங்க. தப்பு இல்லை. மெதுவாக தொட்டுக்கிட்டே இருக்கணும். மெல்ல மெல்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால் எடுத்துக்கங்க. அந்த சின்ன வேப்லிங் வருதுல்ல அது வேணாம். கால் எடுத்துக்கங்க. கால் எடுக்கும்போது ஸ்டீரிங் ஏன் ஆட்டக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை டிலேட் பண்ணிடுங்க. வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை டிலேட் பண்ணிடுங்க. வண்டி நிஜமானுக்கு மறுக்கா சொல்கிறேன், என்னை மீறி யாரையுமே போய் இடிக்காது. அதனால் நீங்கள் வண்டி அங்கே இடிச்சிருமோ இங்கே இடிச்சிருமோன்னு பயப்படாது. ஸ்லோ பண்ணிக்கங்க. கால் எடுத்துக்கங்க. நம்ம ரோடு தான். உங்களுக்கு 2 நாளைக்கு இதுதான் ரோடு. ஒரு டூ வீலர் நம்ம ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுறாரா அந்த மாதிரி நம்மளை யாரும் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம இதை பிடிச்சி போயிட்டோம்னா நம்மளை எல்லோரும் லெஃப்ட்டு தான் ஓவர்டேக் பண்ணணும். இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன டூ வீலர்காரங்க யாருமே நம்மளை வந்து ரைட்டில் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் நம்ம லெஃப்ட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும். நம்ம இதை பிடிச்சி போயிட்டா நம்ம சேஃப்டியாக போய்க்கலாம். யாராக இருந்தாலும் நம்மளை அந்த சைடு ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆமாம். பேரிகார்டு வருதுங்களா? நம்ம இங்கேயே லெஃப்ட் லைட்டாக திருப்பிக்கு. லைட்டாக ஒரு 100 அவ்வளோதான். போகுதா? நான் சொல்கிறது மட்டும் மெயினில் வைக்காதீங்க. செய்கிறதே மெயினில் வைங்க. ஓ நம்ம ஸ்டேரிங் இவ்வளோ தான் திருப்பணும், எக்ஸைட் இவ்வளோ தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மெயினில் வச்சுக்கோங்க. கால் எடுத்துக்கங்க. வண்டி உங்களை மீறி ஸ்பீடாக போகுது, எனக்கு பயமாக இருக்குன்னு உங்களுக்கே தோணும் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் மிதிக்கிறது கட் ஆஃப் பண்ணிடுங்க. மிதிக்க வேணாம். சரிங்களா? எனக்கு பயமாக இருக்குது, வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கே தோணும் போது நீங்கள் மிதிக்கவே வேணாம். காலை எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்குள்ள அந்த பயம் டிலேட் ஆயிடும். நம்ம இன்னும் 2, 3, 4, 5 நாளைக்கு இந்த ரோடு தான் ஓட்டணும். நெக்ஸ்ட் மண்டேலேருந்து வேணால் நம்ம ரோடு மாற்றி ஓட்டிக்கணும். பட் நீங்கள் ஸ்டேரிங் ஓகே, எனக்கு ஃபீல் ஓகேன்னா நம்ம 2, 3 நாளுக்கு போது நம்ம வேறு ட்ராக்கில் ஓட்ட ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா? கால் எடுத்துக்கங்க. அவர் கார் அடிச்சுக்கலாம். அவர் போட்டு கால் எடுத்துக்கங்க. போன லைட்டாக டச் பண்ணுங்க. இந்த ரோட்லேயே போகலாம். கால் எடுத்துக்கங்க. போகலாங்க. முன்னாடி லைட்டாக டச் பண்ணுங்கள். எக்ஸைட்டை மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும், டச் பண்ணிங்கன்னா டீசெண்டாக போகும். அந்த ஃபீல் உங்கள் காலில் கொண்டாடுதான். போகலாம். கால்
5 கிலோ தான் வந்தேன், டக்குன்னு அவர் நிறுத்தினார், நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம். நம்ம மறுபடியும் செகண்ட் கியர் போட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிட்டோம். ஸ்டியரிங் ஆட்ட வேணாம். அப்புறம் 4 3 2 1 தான் வரணும். அப்படி இல்லை, நம்ம இது டூ வீலர் மாதிரி கிடையாது. டூ வீலர் தான் 5 2 4 3 2 1 வரணும். மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். தெரியுதா ஸ்பீடானது? ஸ்பீடாக நமக்கு ஸ்பீடாக போகணுமா இன்றைக்கி மெதாக போகணுமா? புரியல. இன்றைக்கி மெதாக போய்க்கலாம்ல, கால் எடுத்துக்கணும். ஒரு வாரம் கழிச்சு ஸ்பீடாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பையன் நல்லா ஓட்டினாரா? 12 நாள் ஆச்சு அவர் ஓட்டி. நல்லா வரணும். நான் பாட்டுக்கு எதுவும் பேசாமல் தான் உட்காந்துருந்தேன், ஜாலியாக தான் விளையாண்டு வந்தோம். அந்த மாதிரி ஜாலியாக போய்க்கலாம். பட் அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் தான் அப்படி போக முடியும். நேராக போகலாம். பேரிகேடு வருதுங்களா? எதுவுமே பண்ண வேணாம், லைட்டாக ஸ்டியரிங் வரணும். லைட்டாக வண்டி இப்படி வருதா, அவ்வளோதான். அப்படியே போகும், கிராஸ் ஆகிக்கும். நீங்கள் இப்படி வளைச்சி இப்படி வளைக்கணுங்கிறதுலாம் இல்லை, வண்டி அப்படியே போகும், பயப்படாதீங்க. போகுதா? அவ்வளோதான். லைட்டாக எக்ஸைட் விடுவோம். நம்ம ஸ்டியரிங் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? 2% இந்த சைடு 2 இன்ச்சு, இந்த சைடு 2 இன்ச்சு, அவ்வளோதான். சரிங்களா? நம்ம மற்ற ஓட்டப்போ இப்படி திருப்புற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை. நம்ம வண்டி சின்ன வண்டி தான், அந்த கேப் கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணிடும். அதனால் எக்காரணம் கொண்டும் சரிங்க வெடுக்குன்னு திருப்பிடக்கூடாது. ஆமாம், உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணும். சரிங்களா? உங்களை என்ன பட் என்ன டவுட்னாலும் கேட்டுருங்க, கேட்காம மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. நம்ம லெஃப்ட் போகிறோம், அப்படியே ரோட்டோரமாக நிறுத்துகிறோம், மறுபடியும் மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் போட்ட உடனே லெஃப்ட் வரக்கூடாது, மிரரை யூஸ் பண்ணணும். சரிங்களா? மிரரில் வண்டி வருதா என்னென்னு பார்த்துட்டு தான் அப்படியே மெயில்டாக லெஃப்ட் வரணும். லெஃப்ட் வருதா ஸ்டேரிங்க, கால் எடுத்துருங்க. அஞ்சாவது கிலோ வந்தோம்னா 5 கிலோ வந்து நிறுத்திட்டேன். ஃபஸ்ட்டு கீ அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வண்டி ஓரமாக நிற்கிறோம், ஓரமாக இருந்து மூவ் பண்ணுறோம். அதனால் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு தான் மூவ் பண்ணணும். அப்போ தான் பின்னால் வரவங்களுக்கு தெரியும், ஓகே நிற்கிற வண்டி மூவ் பண்ண போகிறாங்க, இல்லை இவங்க வேறு ஏதோ காரணத்தினால இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. சரிங்களா? போகலாங்களா? பஸ்ஸு கடைசியில் தானே வருது. பஸ்ஸை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, நம்ம கட் ஆஃப் பண்ணணும். ஒரு செகண்டில் தான் அந்த பஸ்ஸை பார்க்கணும். பார்த்த உடனே நம்ம மெயின் போகிறோம், முன்னால் ரோட்டுக்கு வந்துடணும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் இந்த ரோட்லேருந்து வண்டி எடுத்தால் நம்ம இந்த ரோட்டில் தான் போகணும், அதுக்கப்புறம் தான் அந்த ரோட்டுக்கு போகணும். சரிங்களா? லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ரோடு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். நம்ம ரோட்லேயே இருக்கலாம், இந்த ரோட்லேயே இருக்கலாம். கால் எடுத்துருங்க, பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். ரோட்லேயே போகலாம். கால் எடுத்துங்க, நம்ம ரோட்லேயே போகலாம். அடிங்க, தப்பு இல்லை. சரி, இப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதே பொசிஷன் நாளைக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம நாளைக்கு இன்னொரு ட்ராக் போயிடலாம். சரிங்களா? ட்ராக் முடிச்சு அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். இது வந்து வீடியோ கேம் மாதிரி, நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்ம ரோட்லேயே இருக்கலாம். வண்டி சென்டர் கோட்டுக்கு வந்துச்சு, தெரியுதுங்களா? உங்களுக்கு பயமாக இருக்குன்னா ஒரு செகண்ட் காலை எடுத்துருங்க, தப்பு இல்லை. நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். எடுத்துகிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காலை வச்சு புஷ் பண்ணிக்கணும்.
நம்ம ரோட்டில் வண்டி ரைட்டில் போகுது தெரியுதா உங்களுக்கு? அந்த சைடு போகக்கூடாது சரிங்களா? நம்ம இந்த ரோட்டில் டீசெண்டாக போயிட்டுருக்கோம்ல, அப்படியே நம்ம அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு போகும்போது பின்னால் வர வண்டிக்காரங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எங்கடா லெஃப்ட் போகிறானா ரைட்டு போகிறானா என்ன போகிறான்னு சொல்லி பின்னால் வர கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால் நம்ம அங்கிட்டையும் போகக்கூடாது. கால் எடுத்து கீர் மாற்றணும். இப்போ நம்ம 5ஆவது கீரில் போயிட்டுருக்கோம். நம்ம ரோட்டில் போகணும். ஸ்பீடு இன்க்ரீஸ் கீர் மாற்றி ஆகணும். ஸ்பீடு டவுன் ஆச்சுன்னா கீரையும் டவுன் பண்ணி ஆகணும். ஸ்டீரிங் நல்லா பிடிக்கிறீங்க. பட் இதே அப்படியே லைட்டாக கொஞ்சம் அந்த வளட்டாமல் பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் லெஃப்ட் போய் ரைட் வருது நோட் பண்ணிங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை எடுங்க. வண்டி ரிலாக்ஸ் ஆகுதா? நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்களா? வண்டி ரிலாக்ஸ் ஆகுது. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகுதா? வண்டி லேட்டாக டச் பண்ணி வண்டி போகும். இந்த ஒரு செகண்ட் காலை எடுத்து டச் பண்ணினாலே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம். பின்னால் வர வண்டியை பார்க்காதீங்க. அந்த ஒரு செகண்ட் நீங்கள் அந்த வண்டியை பார்த்துட்டு அதோட விட்டுணும். ஓ வண்டி பின்னால் ஒன்று வருது, அவ்வளோதான். அப்படியே மெயிலில் அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். அந்த ரோடு அந்த கார் போதும், அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். வண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவைட் இருக்குல்ல, அடுத்த டிவைட் நம்ம யூட்டர்ன் பண்ணணும் சரிங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. எக்ஸிட் காலை எடுத்துருங்க. எக்ஸிட் கொடுக்காதீங்க, கால் எடுத்துருங்க. கால் எடுத்து கீழே வச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி மேலே வச்சுக்கணும். கால் பெடல்ட்டே வைக்கணுங்கிறது இல்லை, கால் எடுத்து கீழே வச்சுக்கணும். நம்ம இதில் யூட்டர்ன் பண்ணணும். ஸ்டியரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரைட் திருப்பிக்கணும். முன்னால் எவ்வளோ தூரம் திருப்பி திருப்பிக்கணும். திருப்பி வச்சுங்களா? நம்ம இப்படி யூட்டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்கோம் கரெக்டாக. இப்படி நடு ரோட்டில் நிறுத்திக்கலாம். ஃபுல் டிராஃபிக்காக இருந்தாலுமே நம்ம நடு ரோட்டில் நிறுத்திக்கலாம். நிறுத்தி திருப்பிக்கலாம். நமக்கு பின்னால் வரவங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்தால் அவங்க நம்மளை தாண்டி யூட்டர்ன் பண்ணிக்குவாங்க. அவங்க நம்ம ஹார்ன் அடித்து புஷ் பண்ணால் என்ன பண்ணாலும் நமக்கு ப்ரெஷர் ஆகக்கூடாது சரிங்களா? ஏன்னா நம்ம ஓட்டி பழகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கற்றுக்கிற வரைக்கும் நம்ம இது அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அதனால் நம்ம ப்ரெஷர் ஆகக்கூடாது சரிங்களா? பண்ணிங்களா? அங்கே வண்டி வருதா இங்கே வண்டி வருதா எல்லா பக்கம் பார்த்துட்டு தான் யூட்டர்ன் பண்ணணும். அதனால் நம்ம இங்கே நின்றுக்கலாம். ஏன் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பயந்துட்டு வண்டி வருது ஏன்னா அவசரப்பட்டெல்லாம் திருப்பிடக்கூடாது. ஏன்னா இங்கேருந்தும் உண்மையாக நிறைய பேர் வந்து இப்படி இடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக திருப்ப முடியுமோ திருப்பிக்கலாம். அப்படியே பிடிச்சிக்கணும். அப்படியே மேல்ட்ட ஸ்டியரிங் லெஃப்ட் மாற்றிக்கணும். அந்த ரோட்டுக்கு வரமா போய்க்கலாம். ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நம்மளுடைய அந்த சைடு வரமா போய்க்கலாம். நிறுத்திட்டோம்னா அவர்கிட்ட மாற்றிக்கலாம். ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டடி இன்னும் அவ்வளோதான். ஸ்டடி ஆகிட்டுனா நீங்கள் அப்படியே ஸ்டேரிங் பிடிச்சிக்கணும். அதை தாண்டி நம்ம ஸ்டடி பண்ணி திருப்பிகிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா? ஓகே, அவ்வளோதான்.